Hey guys, this is Bharat. ஸோ நம்ம சேனல் பேர் வந்து கொஞ்சம் காலத்தில் வந்து நிறைய நேம் மாற்றணும். நிறைய இருந்துச்சு, பரத் ஃப்ரம் TN12 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பரத் ட்ராவல்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மோட்டோ விலாக் பண்ண போகிறோம். நம்ம இத்தனை நாளாக ட்ரிப் போயிட்டுருந்தோம், ஆனால் எதுவும் பண்ணுறதில்ல. எதுக்குன்னா குரூப் ரைடு போயிட்டுருந்தோம். குரூப் ரைடில் வந்து மோட்டோ விலாக் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஃபுட்டேஜ் மட்டும் தான் எடுக்க முடியும். மற்றபடி வந்து நம்ம சோலோ போனால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அதனால் இந்த டைம் வந்து ஒரு 3 பேர் மட்டும் இங்கேருந்து நாங்கள் கோவா வரைக்கும் கிளம்புறோம். கோவா இல்லை, கோவாவுக்கு முன்னாடி டான்லி. ஸோ அதனால் இந்த டைம் வந்து ஒரு மோட்டோ விலாக் ட்ரை பண்ண போகிறேன். வந்து பிளான் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி பெங்களூரில் போய்ட்டு ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு, ஸோ பெங்களூர்லேருந்து நாளைக்கு காலையில் பெங்களூர் டு டான்லி ஒரு 500 கிலோமீட்டர். டோட்டலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 2 டேஸில் வந்து நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போய்ட்டு ஒரு 2 நாள் ஸ்டே கழித்து திரும்பி அங்கே வந்து ரிட்டன். ஸோ இதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து நம்மளுடைய ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக சென்னை டு டான்லி 800 கிலோமீட்டர். ஸோ ஆல்ரெடி வந்து சொல்லிகிட்ருப்பேன். ரொம்ப நாள் வந்து இந்த ட்ரிப் வந்து எனக்கு ட்ரிப்புன்னு கிடையாது, ஸோ கோவா போகணுன்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ ஃபைனலாக வந்து அது நிறைவேறுது. ஆனால் நம்ம கோவா போகுமான்னு தெரில. வந்து கார்த்திகேயனா, ஸோ நானும் இவர் தான் வந்து இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து 2 டீம் வராங்க. ஸோ அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் நாளைக்கு வந்து காலைல கிளம்புறாங்க. ஸோ இன்னொரு டீம் வந்து கோயம்புத்தூரில் வந்து நாளைக்கு காலைல கிளம்புறாங்க. ஸோ நம்ம போயிட்டு இங்கே பெங்களூரில் ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கும் அவங்க வந்து காலையில் கிளம்பி லஞ்சில் வந்து நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஒரு சின்னதாக வந்து ஒரு ஜூஸ் பிரேக் வந்து போட்டாச்சு, எடுத்த ஒரு 10 கிலோமீட்டரில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 300 கிலோமீட்டர் தான். ரொம்ப வந்து ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். ரொம்பலாம் வந்து க்ரூஸ் பண்ணி அப்படிலாம் ஓட்டணும்லாம் அவசியமே கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸாக ஓட்டு போகலாம். அதான் எங்களோட பிளானு. ஏன்னா எல்லா ட்ரிப்புமே வந்து ரொம்ப அறக்க பறக்க ஓடுவோம். 110 120 அப்படி ஓட்டுவோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கிறதுனால 80 90 100 அந்த ரேஞ்சில் ஓட்டிக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டு. ரொம்ப வருஷம் கழித்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழித்து ஒரு 2 பேர் ரைட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் சாமுவேல் கூட போயிட்டுருந்தேன். அப்போ வந்து நாங்கள் ஒரு 2-3 ட்ரிப் வந்து 2 பேராக போயிட்டு வந்தோம். அப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வேணுன்றதுல நிப்பாட்டிப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக குரூப் ரைட்னால வந்து நம்மளால் அப்படி நிற்க முடியாது. இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் நம்மளுக்கு டக்குன்னு நின்று ஏதோ பேட்ரி சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த இஷ்யூலாம் இருந்ததுனால வந்து நமக்கு விலாக் பண்ண முடியல. பெருசாலாம் விலாக் பண்ணி எதுவும் பண்ணல. இருந்தாலும் நம்ம ஹாப்பினஸ் காண்டி ஒன்று பண்ணுவோம் பார்த்திங்களா, அது பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து வண்டியில் ஒரு சின்னதாக சம்பவம் ஆகிடுச்சு. இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு. என்ன காரணம்னு தெரில. கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இது மாதிரி பல சோதனைகள் வரும், அதெல்லாம் வந்து சாதனையாக பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூம் புக் பண்ணியிருக்க இடத்துக்கு 216 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலார் KGF கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 4 hours 26 minutes காமிக்குது. நைட்டு ஒரு 10 o'clock ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இதே ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம பிஃபோராக கூட ரீச் ஆகலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால வந்து இந்த டைம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட வியூ இன்னும் எதுவுமே செக் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து இந்த வாய்ஸ் வந்து வருதா வரலையா எதுவுமே தெரியாது. எல்லாமே வந்து வீடியோ அவுட்புட் பண்ண தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி. ஓகே, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பட் ஆங்கிள்லாம் நான் ஃபிட் பண்ணல. நான் அதை இன்னும் ட்ரையலே பார்க்கல. வாங்கினதை அப்படியே ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஆங்கிள் செட் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய GoPro 7 வந்து மாட்டலான் இருக்கேன். ஸோ அங்கே 7 மாட்டிட்டுனா கொஞ்சம் ஃப்ரண்ட்டு வியூ கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மள்ட்ட 360 இருக்குது, பட் வந்து 360 இப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப சார்ஜ் வந்து டவுன் ஆகுது. அது இல்லாமல் சில பல இஷ்யூனால் வந்து 360 யூஸ் பண்ணுறதில்ல இப்போது.
ஸோ அதுக்கு பதிலாக வந்து GoPro 7 நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம வண்டியில் வந்து என்னென்ன ஆக்சரிஸ்லாம் லோட் பண்ணியிருக்கோன்னு, அதெல்லாம் எங்கெங்கே வாங்கணும், அது என்ன ஆஃபரில் வாங்கினது, எல்லா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன். ஸோ தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம நிறைய மாட்டியிருக்கோம் வண்டியில். நக்கல் கார்டு, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே, சேடில் போட்டிருக்கோம், நிறைய போட்டிருக்கோம் வண்டியில். ஸோ அதனால் வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்க்குறேன், டைம் கிடைக்கல. ஸோ இன்னும் ஒரு 13-15 கிலோமீட்டரில் வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு 100 கிலோமீட்டரில் வந்து ஸ்டாப் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளான் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அந்த கோலார் வந்து போகல. ஸோ அது கேன்சல் ஆகிட்டு பெங்களூரில் வந்து கார்த்தி அண்ணாவுடைய சைட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய சைட்டில் போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு காலையில் அங்கேருந்து கிளம்புற மாதிரி. அதனால் வந்து இப்போ வந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம். ஒரு தும்பி வந்து நான் சாப்பிடிச்சிட்டேன், அதை எடுத்து போட்டுறேன் ஆகும். சாரி தும்பி. இந்த டிஸ்பிளே வந்து போடுறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோன் பண்ணிக்கலாம், போய் ஸ்பாட்டிஃபைல போய் பாட்டு கேட்டுக்கலாம். ஒரு சில டைமில் வந்து நம்மளை ஒரு 4 பேர் வந்து நம்மளை பார்ப்பாங்க. நம்மளை பார்த்து வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா பைத்தியாரன் மாதிரி போயிட்டுருக்கானுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஏன் இவங்களாம் போகணுன்னு நினைக்கிறாங்களா, எதுக்காண்டி போகணுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நமக்கு தெரியாது. பட் அவங்க நம்மளை பார்க்குறப்போ வந்து நமக்கு ஒரு ஃபீல் வரும். முக்கியமாக அந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்து நம்மளை ஹேண்ட் ஷேக் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், அதெல்லாம் ஒரு நல்லாயிருக்கும். ஏன் இப்போ சொல்கிறேன்னா, வரும்போது வந்து ஒரு டாட்டா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன பசங்க வந்து நம்மளை பார்த்தாங்க. அதுக்காண்டி தான் அந்த கருத்து. அழகாக இருக்குது இந்த சூரியன் அப்படின்னு நினைக்கிறோம். கிட்ட போனால் தான் தெரியும் அது எவ்வளோ சுடுதுன்னு. ஏன் இப்போ நான் இந்த தத்துவம்லாம் பேசணும்னு எனக்கே தெரில. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரில. எங்கேயோ போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரி கிட்ட வரப்போகிறோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில. ஸோ இன்னும் வந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா இன்னொரு 144 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 2.5 ஹவர்ஸில் போகிற மாதிரி காமிக்குது. மோஸ்ட்லி ரீச் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் வியூ வந்து இதில் நல்லா இருக்கும்னு போட்டிருந்துச்சு GoPro 10ல். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. சின்னதாக வந்து காஃபி பிரேக் முடிச்சுட்டு ஸோ அகைன் வந்து நம்ம வண்டி எடுத்தாச்சு நம்ம. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓசூர் கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் வந்து இன்னொரு 71 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு. ஸோ நம்ம காஃபி பிரேக் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நண்பர் கிடச்சாரு நம்மளுக்கு.
ஸோ எனக்கும் வந்து ரைடை பண்ணணும் ஆசை இருக்குது ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்து அது மாதிரி தான் நிறைய ரைடர்ஸை பார்த்து தான் வந்து நம்மளுமே வந்து சரி வந்து ஓரளவுக்கு சின்ன ரைடராக இருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து அவர் வரணும்னு நினைக்கிறாரு. என்னன்னு தெரியல, இந்த சைடில் வந்தால் மட்டும் எனக்கு மோஸ்ட்டாக வந்து காது அடைச்சிக்குது. என்ன சம்பவம்னு தெரியல. ஏன்னா அது ஹில்லு மாதிரியும் கிடையாது, நார்மல் வந்து லேண்ட்ஸ்கேப் உள்ள இடம் தான் அது. ஏன்னா ரோடை போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு லைட் இல்லை ஒன்றும் இல்லை. என்னுடைய ஃபாக் லைட் அடித்தா கூட வந்து ரோடு தெரிய மாட்டேங்குது. ரோடை போட்டால் லைட்டை போடணும். ஒரு லைட் எரியுதா பாரு, ஒன்றும் எரியல. அப்போ எப்படி ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கும்? ஹைவேஸில் வந்து லைட் இல்லை, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். லைட் இருக்கிற கம்பத்தில் கூட லைட் எரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு கேங் வருவாங்க, என் ஹைவேல வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வருவாங்க. நான் அதை சொல்ல, இருக்கிற இடத்துல கூட வந்து லேம்ப் இருக்கிற இடத்துல கூட லேம்ப் எரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. குத்து மதிப்பாக வந்து இருக்கிற லைட் வெளிச்சத்தில் பள்ளம் இருக்கா எது இருக்கா ஒன்றுமே தெரியல. இன்னும் சில பிரச்சனை இருக்குது வேறு. பெங்களூருக்குள்ளே போயிட்டா கர்நாடகாக்குள்ளே வந்து இந்த ஃபாக் லைட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வேறு வந்து பெட்ஷீட் போட்டு மூடணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சாக்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா சாக்ஸ் வேறு கேரி பண்ணிட்டு வரல. அதுக்கு என்ன சம்பவம்னு தெரியல. எவனா ஃபைனாக போட்டானா, ஃபைனை போட்டால் பிரச்சனை இல்லை, ஃபைனை பே பண்ணிடலாம். லைட்டை வாங்கி வச்சு போனுங்க. லைட்டு வெளியே 5000 6000 கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம். ஃபைனை போட்டு விட்டால் கூட நம்ம பே பண்ணிக்கலாம். அது ஒரு 1000 முடிச்சு போயிடும். ஆக்சுவலாக வந்து ரிசர்வ் ஏரியா போல் மொத்த வண்டியும் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன விஷயம் தெரியல. நம்மளுமே வந்து பெங்களூருடைய பார்டருக்கு வந்து கிட்ட வந்தாச்சு. என்ன இது வரைக்கும் நாங்கள் போயிட்டு ஒரு டைம் கூட பிடிச்சதில்லை. ஏன்னா வந்து சாக்ஸ்லாம் போட்டு தான் போயிருக்கோம். ஆனால் வந்து பிடிக்கல. நம்ம நேரம் எப்படி வேணால் இருக்கும், எப்போ ஒன்று நம்ம மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வழியாக பெங்களூருடைய பார்டருக்கு உள்ளே வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரோடு அங்கங்கே நோண்டி போட்டு ஒரு லைட் இல்லை ஒன்றும் இல்லை. இருக்கிற லைட் வச்சுருக்கானுங்க, லைட்டு எரிதா இல்லைன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அங்கே தான் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி மைண்டை கொஞ்ச நேரத்தில் வந்து எங்கே தான் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துடுச்சு. ஏன்னா ஃபுல்லு பிளாக் அப்படியே. ரோடை போடுறீங்க, ரோடை போட்டிங்கன்னா முடிச்சு விடுங்க, இல்லைனா வேறு ரூட்டு வைங்க. விட்டுட்டு இல்லாத ரோட்டில் ஓட்ட சொன்னால் எப்படி ஓட்டுறது? இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது. எப்படா எனக்கு போகணுன்னு இருக்கு அந்த மைண்ட் செட் இப்போ.